கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை பொழுதில் உங்களை நான் வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட சங்கீதம் 46 சங்கீதத்தில் 10வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நான் பூமியில் உயர்ந்திருப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு அருமையான காரியத்தை சங்கீதக்காரர் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். இந்த சங்கீதம் நமக்கு கொடுக்கிற ஒரு உன்னதமான பாதுகாப்பை பற்றி பேசுகிறது. தேவன் நமக்கு அடைக்கலம் என்று சொல்லுகிறார். அடைக்கலம், அதை எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமையில், எல்லா சூழ்நிலையிலும் நம்ம சாதகமாக இல்லாத நிலைமையில், நம்மை சுற்றிலும் எதிர்கள் சூழ்ந்திருக்கிற வேளையில் ஆண்டவர் தான் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறாரு. அவர் தான் நமக்கு அடைக்கலம். அவர் சொல்கிறாரு, இந்த அடைக்கலத்தை அனுபவிப்பதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி அவர் சொல்கிறார். அது என்ன சொல்கிறாரு? நாங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். தேவ சமூகத்தில் சில நேரங்களில் நம்ம ரொம்ப அவசரப்படுகிறோம். நம்ம கேட்கிறோம், உடனே பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் சொல்லுகிறதை ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அமைதியாக இருங்க, நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். இதை தான் அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சொன்னார். யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்னார். அந்த அமர்ந்திருத்தல் அப்படிங்கிறது தேவ சமூகத்தில் அவர் செயல்படுவதற்கு விட்டு கொடுத்தல் என்பது பொருள். அவர் கிரியை செய்வதற்கு நம்ம காத்திருத்தல் என்பது அதன் பொருள். எவ்வளோ காலம் தேவன் காத்திருக்க சொல்லுகிறாரோ அவ்வளோ காலம் காத்திருக்கணும். எவ்வளவு காலம் நம்ம பொறுமையாக இருக்கணுமோ பொறுமையாக இருக்கணும். ஏராளமான கடனை வாங்கி குதிச்சுட்டு ஒரே நாளில் அந்த கடன்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோம். ரட்சிக்கப்பட்ட உடனே கர்த்தரை ஆசீர்வதித்து வைத்தரணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அப்படி செய்கிறதில்லை. எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். ஒரு செடியை விதைத்தோன்னா அந்த விதை முளைத்து வளர்ந்து கனி கொடுப்பதற்கு ஒரு காலம் இருக்கிறது. அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்குது. அதனால் உங்களோட வளர்ச்சிக்கு, உங்களோட விடுதலைக்கு எல்லாவற்றுக்கும் காலம் இருக்குது. ஆனால் அந்த காலங்கள் வரை கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். அந்த காலம் வரை வேதாகமத்தில் அழகான ஒரு வசனம் உண்டு. தாயின் கருவில் நம்மை கண்ட தேவன், தாயின் கருவில் நம்மை சுமந்த தேவன். 9 மாத காலங்கள் அந்த குழந்தை தாயுடைய கருவில் இருக்கிறது. தேவனுடைய பாதுகாப்பில் இருக்குது, தேவனுடைய அடைக்கலத்துள் இருக்குது. அது குழந்தையாக வெளிப்பட்டு இந்த உலகத்தில் வளர்ந்து கனி கொடுக்கிற வரை தேவனே அதற்கு எல்லாமாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் அப்படியே இருப்பார். சோர்ந்து போகாதீங்க. என்ன சூழ்நிலையாக இருந்தாலும், யுத்தமாக இருந்தாலும், அருவில்லை உடைக்கிறவர், யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன். சோர்ந்து போகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் மகிமையான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். அமர்ந்திருங்கள். அவரே தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். மகத்துவத்தை அறிந்து கொள்வீர்கள். அவர் சிலர் எல்லாம் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது, ராஜ்யங்கள் கீழ்ப்பட்டிருக்கிறது, மக்கள் கீழ்ப்பட்டிருக்கிறார்கள், எல்லாமே எனக்கு தான் கீழ்ப்பட்டிருக்குது. அதனால் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறார். நீங்கள் பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அவர் அப்படியே உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.